ஹதீஸ். ஹுதைபா கேட்டார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? நீ மரத்தில் வேற கடி என்றார்கள். இல்லாவிட்டால், இல்லாமலும் இருக்கும். தொடர்ந்து இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்காது, அல் ஜமாஅத் இருக்காது தொடர்ந்து. இது விடுபட்டு தான் வரும். இந்த ஹதீஸை பாருங்கள், லா தஸாலு தாயிபத்துன் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக். சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் மறுமை நாள் வரைக்கும். விடுபட்டு வரும். இன்னொரு இடத்தில் சத்தியத்தை இவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். லாஹிரீன அலல் ஹக் என்றால் இவர்கள் சத்தியத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. இந்த இரண்டும் ஒன்றுதான், இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த சத்தியத்தில் இருக்கின்ற அந்த கூட்டம் இருக்கின்றதே, அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான். அரபு அகராதியை நீங்கள் எடுத்து பாருங்கள். அரபு அகராதியை எடுக்காமல் குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வே கூறுகின்றான், இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அரபு மொழியிலே நாங்கள் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றான். அரபு படித்த ஒருவருக்கு ஒரு சொல்லுக்குரிய கருத்து தெரியாவிட்டால் அவர் அரபு மொழியை விளங்க வேண்டும், அல்லது அரபு மொழி தெரிந்தவரிடத்திலே கேட்க வேண்டும், அல்லது அரபு அகராதியை எடுத்து பார்க்க வேண்டும். அரபு மொழியிலே தாயிஃபத்துன் என்று சொன்னால் அல் ஜமாத் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கும், சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்களே, அது அல் ஜமாத். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அல் ஜமாத், தாயிஃபா, உம்மத் அனைத்தும் ஒன்றுதான். இதில் எந்த சந்தேகம் கிடையாது. இப்படி அவர்களை பிரிப்பதற்கு ஒரு ஆதாரம் இல்லை. அது அரபு மொழியில் இப்படி அது தாயிஃபத்துன் என்று வந்திருக்கின்றது, இங்கு அல் ஜமாத் என்று வந்திருக்கின்றது, இன்னொருத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று வந்திருக்கின்றது. இந்த மூன்றுடைய கருத்தும் ஒன்றுதான். இதுல எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. இது ஒன்று. அடுத்தது, இந்த அது சம்பந்தப்பட்ட அதிகமான கேள்விகளுக்கு நாங்கள் அன்றைக்கு விடை கொடுக்கவில்லை, உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் எங்களுடைய தலைப்பை விட்டு நாங்கள் வெளியில் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடை கொடுக்கவில்லை. தலைப்பை விட்டு வெளியில் போனால் அந்த விவாதத்தில் ஒரு விளக்கம் இல்லாமல் போய்விடும். நாங்கள் அடிக்கடி திருப்பி சொன்னோம், கேள்விகளுக்கு நாங்கள் இப்போது விடை அளிக்கவே மாட்டோம். நீங்கள் உங்களுடைய தலைப்பிலே நின்று கொள்ளுங்கள். முஸ்லீம்கள் நீங்கள் என்பதை தெளிவாக குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபியுங்கள் என்று. அவர்களால் முடியாமல் போய்விட்டது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இப்போது உங்களுக்கு தெளிவான விடை தரப்படும் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில். இன்னும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் ஏற்படுகின்றதோ அவைகளையும் நீங்கள் எழுதி இந்த பெட்டியில் போடுங்கள், அதற்குரிய விடைகள் உங்களுக்கு தரப்படும் இன்ஷா அல்லாஹ். எனவே என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்ளும் முகமாக நான் இறுதியாக அனைவரிடத்திலும் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அது அல் இஸ்லாம் என்ற மார்க்கம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக கொண்டு வந்தார்கள். மிக தெளிவாக 23 வருட காலம் இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டு வஃபாத்தானார்கள். வஃபாத் ஆகும் போது சொன்னார்கள், நான் இந்த மார்க்கத்தை மிக தெளிவான ஒரு பாதையை நான் விட்டு செல்கின்றேன், உங்களை மிக தெளிவான பாதையிலே விட்டு செல்கின்றேன். இதனுடைய இரவும் பகலை போன்றே இருக்கும். யார் இதை விட்டு வெளியில் செல்லுகின்றாரோ அவர் ஹலாக்காகி விடுவார் என்றார்கள். எனவே ஒருவர் இந்த தீனுல் இஸ்லாத்தில் சரியான முறையில் இருந்து மரணித்து மறுமையில் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டுமானால் இவர்களிடத்திலே முக்கியமாக பேணப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்து விடக் கூடாது. அதைத்தான் நான் அந்த ஹதீஸில் சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கடமைகள் இருக்கின்றன. ஒன்று, யார் அல்லாஹ்வுக்கு கடுகளவும் இணை வைக்கவில்லையோ அவர் நிச்சயமாக சுவர்க்கம் நுழைவார். யார் அல்லாஹ்வுக்கு கடுகளவும் இணை வைக்கின்றாரோ அவர் நிச்சயமாக நரகத்துக்கே செல்வார் என்று வந்திருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இணை என்றால் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் மூலம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இணை என்பது எத்தனையோ வகைப்படும். சிலை வணக்கமும் இணைதான். யா முஹியத்தீன் என்று அழைப்பதும் இணைதான். ஒரு மதுஹபை பின்பற்றுவதும் இணைதான்.
இதே போன்று பிரிந்திருப்பதும் இணைதான். இதே போன்று இந்த பித்அத் இருக்கின்றதே, இதுவும் மிக பயங்கரமான ஒன்று. இந்த பித்அத்திலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றுவதற்கு நீங்கள் கிளம்புங்கள். நிச்சயமாக மறுமையிலே வெற்றி பெறுவீர்கள். இந்த இடத்தில் இன்னொன்றை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய அந்த விவாதத்தில் ஒரு ஆலிம் சொன்னார், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது பித்அத் என்றார். பித்அத் செய்பவர்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்க மாட்டான், அவருடைய எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றும் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாங்கள் இப்போது எல்லா பிரிவுகளை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் முன்னுக்கு பின் முரணாக கதைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த விளையாட்டும் வைக்க கூடாது, தெளிவாக சொல்லிவிட வேண்டும். இப்படி சொன்ன அந்த ஆளுங்களில் ஒருவர் சென்ற வெள்ளிக்கிழமை அவருடைய எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது மறுக்கப்படும் என்றார். வெள்ளிக்கிழமையிலே 2 பாங்கு சொல்வது சுன்னத்தா? ஒரு அதான் தான் சுன்னத், ஒரு அதான் பித்அத். இதற்கு குர்ஆன் ஹதீஸில் எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாது. அந்த நாங்கள் ஒதுங்கி இருக்கின்றோம், பித்அத் செய்தால் அல்லாஹ் அவரை அங்கீகரிக்க மாட்டான் என்று அந்த மேடையிலே பேசிவிட்டு, அந்த விவாத மேடையில் அதே ஆலிம் புத்தகத்தில் ஒரு ஜும்மா ஒரு பள்ளியிலே சென்று ஜும்மா ஓதுகின்றார். அங்கு 2 அதான் சொல்லப்படும். இது பித்அத்தா இல்லையா? நான் என்ன கேட்கின்றேன் என்றால், இப்படி முன்னுக்கு பின் முரணான முறையில் ஒரு மனிதன் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். நீங்கள் அப்படி ஒதுங்கி இருந்தால் ஒதுங்கி இருக்க வேண்டும். எப்படி இந்த பித்அத்தில் ஈடுபட்டீர்கள்? அப்படி அல்ல. இந்த 2வது பாங்கு சுன்னத் என்பதற்கு சஹீஹான ஹதீஸிலிருந்து ஒரு ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும். சொல்லுவார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் இதை ஏற்படுத்தினார் என்று. நஊது பில்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒன்றை உருவாக்க மாட்டார்கள். சுபஹ் தொழுகை 2 ரக்காத், இதை 4ஆக அவர்களுக்கு ஆக்க உரிமை இருக்கின்றதா? செய்வார்களா? பெருநாள் தொழுகைக்கு பாங்கை உருவாக்குவார்களா? 5 நேர தொழுகைகளை 6ஆக ஆக்குவார்களா? இல்லை. எப்படி ஒரு பாங்கை 2ஆக ஆக்கினார்கள்? ஆக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு வரலாற்றில் எழுதியிருக்கின்றார்கள். எப்படி என்றால், சந்தையிலே சென்று இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று ஒரு அறிக்கை இடுங்கள், அனைவரும் நேரத்தோடு கடைகளை மூடிவிட்டு பள்ளிக்கு வரட்டும் என்று செய்தார்களாம். இது மார்க்கம் அல்ல. இப்படி பாங்கு அவர்களை சொல்லவில்லை, அவர்கள் உருவாக்கவும் இல்லை. எனவே 2 பாங்கு சொல்வது பித்அத். இந்த பித்அத்துக்கு நாங்கள் விளக்கம் கொடுப்பதற்கு முன்னாலேயே அந்த மேடையிலே தெளிவாக அந்த ஆலிம் பித்அத்துக்கு விளக்கம் கொடுத்து விட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் அங்கு அந்த இடத்தில் பித்அத்து கூடாது என்று கூறிவிட்டு ஒரு பள்ளியிலே வந்து வெள்ளிக்கிழமை தெளிவான ஒரு பித்அத்து நடக்கின்ற இடத்தில் ஜும்மா ஓதுகின்றார்கள். இப்படி நாங்கள் செய்யக்கூடாது. நாங்களும் இப்படி முரண்பாடாக நடந்தால் யாராவது வந்து எங்களுக்கு உபதேசம் செய்தால் உடனே நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே எங்களுடைய கொள்கை அல் குர்ஆன் வல் ஹதீஸுமாகும். இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எங்களை அல்லாஹ் தஆலா வாழ வைத்து இதிலே எங்களை மரணிக்க செய்ய வேண்டும். இதுவரைக்கும் யார் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் விளங்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா நல்ல விளக்கத்தை கொடுத்து அவர்களே அல்லாஹ் தஆலா இந்த சத்தியத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்தில் பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அந்த கேள்விகளுக்கு விடையை சகோதரர் ஹிபத் ரஹ்மான் மௌலை அவர்கள் அளிப்பார்கள். أقول قولي هذا وأستغفر الله لي ولكم واستغفر إنه